கோழிப்பண்ணை செல்லதுரை, கோழிப்பண்ணை செல்லதுரை, கோழிப்பண்ணை செல்லதுரை, கோழிப்பண்ணை செல்லதுரை, கோழிப்பண்ணை செல்லதுரை, கோழிப்பண்ணை செல்ல, கோழிப்பண்ணை செல்லதுரை, கோழிப்பண்ணை செல்லதுரை, கோழிப்பண்ணை செல்லதுரை, the team of கோழிப்பண்ணை செல்லதுரை. ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸ்டேஜ் தான். ஒரு 23 வருஷம் 24 வருஷம் எனக்கு மட்டும் உரிமையான ஒரு சொத்தை எழுதி கொடுக்குற மாதிரி தான். 23 வருஷம் வரைக்கும் எனக்கு அண்ணனாக இருந்தது. இந்த செப்டம்பர் 20க்கு அப்புறம் நிறைய பேர் அண்ணனாக கொண்டாடுவாங்க. 16 வயசில் தொழிலுக்கு வந்தேன். எனக்கு படம் பார்த்தோன்னே ஒரு இந்த வாழ்க்கைங்கிறது வந்து முடிவை நோக்கி போகிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு சீனு சார் இந்த படம் மூலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிய வச்சார். சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது கதை சொல்லும்போது அவருக்கு எந்த ஃப்ரேம் வைக்கணும், எங்கே வைக்கணும், இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசிச்சோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை. அவனை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்குள்ள சிக்கனமாக எடுக்கணும், அந்த படத்தை எவ்வளோக்குள்ள சிக்கனமாக எடுக்கணும், சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்தது என்ற மிக சிறந்த விஷன் சினிமா ஹவுஸ் ஒரு ரியலான விஷனோட ஒரு தயாரிப்பாளர். ஏகன்கிற ஒருத்தர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோவாக வர்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் ஒரு தகப்பனாக ஒரு தயாரிப்பாளராக மிக அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த சாங் பார்த்தோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த கொலுசு சத்தம் போகும்போது கொலசாமியும் சேர்ந்து போயிடுச்சு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு இப்படியெல்லாம் லிரிக்ஸ்க்கு பார்த்து அப்படின்னு பார்த்தா கவிப்பேரரசு வைரமுத்து சாரோட வரிகளாக இருந்து கிராமத்துக்குள்ளே போய் அந்த கதாபாத்திரங்களோடு நம்மளும் கூட வாழ்ந்து திரும்பினது போல ஒரு உணர்வை தருது. கோழிப்பண்ணை செல்லதுரை நிறைய விருதுகளை வாங்கும். நிச்சயமாக அந்த படம் வந்து அதுக்கு ரொம்ப தகுதியான ஒரு படம். அவங்களுடைய அந்த காதல் கை கூடுற இடம் இருக்குல்ல, உண்மையிலே கை கூடுது. ஏகனுக்கு பார்க்கறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இருக்கடா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னா. இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது. சீனிவாசன் மாதிரி ஒரு இயக்குனர் கையால் நீங்கள் அறிமுகமாகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு முதல்ல வாழ்க்கை இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடது இல்லை. ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும், நல்லா இருங்க நீங்கள். ஸோ அதில் அடுத்து கணக்காணும் காலங்கள்லேருந்து ஒரு ஹீரோ வந்திருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா. ஸோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்தில் ஹீரோவாக வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. நம்மளோட மனசுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய நல்ல டைரக்டரில் மிக முக்கியமான டைரக்டர் சீனு ராமசாமி சார். அவர் மூலியமாக ஏகன் வந்து ஹீரோவாக லான்ச் ஆகிறது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் எத்தனை படங்கள் பண்ணாலும் அந்த படத்துக்கு ஒன்று இருக்கும்ல, முதல் காலடி அப்படிங்குவாங்கல்ல, அது வந்து எப்பவுமே ஒரு பெரிய மெமரி தான். அப்பா என்னை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ப்ரொமோஷன்ஸ்க்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து என்மேல் அவர் கொண்ட நம்பிக்கை அப்படின்றது வந்து நான் ரொம்பவே, அதுவும் மக்களாகிய நீங்கள் ஆதரவு கொடுக்கறத பார்க்கும்போது அப்பா நான் எவ்வளோ சந்தோஷப்படுறனோ அதை விட கண்டிப்பாக ஒரு படியோ 2 படியோ இல்லை 100 படி எக்ஸ்ட்ரா வீட்டில் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டோன்ற திருப்தி என் மனசை சுற்றி எப்பவுமே இருக்குது. ஒரு சீன் அவர் எடுக்கும்போது, சீனு சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியலில் அப்படியே கொண்டு வந்து, ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம். ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இப்போது இந்த டைமில் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிஞ்சு கிளீஷேன்னு நிறைய சென்டிமெண்ட்டான எமோஷ்னல் விஷயங்களை கடந்து போக வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இந்த படம் கோழிப்பண்ணை செல்லதுரை வந்துட்டு அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சோல்ஃபுல் கனெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். அவரோட பிஸி ஸ்கெடியூல் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதில் நமக்கு ஒரே ஸ்கெடியூலில் நம்ம படத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. படத்தில் வந்து படம் பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கும் யோகி பாபு அண்ணனுக்கும் எந்த மாதிரியான ஒரு பாண்டு படத்தில் இருக்குது. பெரியசாமிக்கும் செல்லதுரைக்கும் உள்ள பாண்டு தெரிஞ்சிருக்கும். எந்த வகையிலும் குறையில யோகி பாபுக்கும் ஏகனுக்கும் உள்ள பாண்ட். அதில் ஒரு 30-31 நாளில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அது நைட் கால்ஷீட்டே இல்லாமல். அப்போ எல்லாருமே எனக்கு குயிக்காக ஒத்துழைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். யாரா இந்த பொண்ணு கோழிப்பண்ணை செல்லதுரையில் எல்லாம் ஒரு தெரிஞ்ச முகமாக இருக்கும் போது இந்த பொண்ணு எங்கேயோ நம்ம ஊர்லேருந்து ஒரு பொண்ணை எடுத்து போட்ட மாதிரி இருக்கேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் முழு காரணம் சீனு ராமசாமி சார் தான். யோகி பாபு சாராக இருக்கட்டும், பிரகிடாவாக இருக்கட்டும், தங்கச்சியாக நடிச்சு அவங்க நடிச்சு, அப்புறம் லியோ, எல்லாருமே ரொம்ப
ரொம்ப என்ன சொல்கிறது வாழ்ந்துருக்காங்க ஆக்சுவலாக. பயப்படாம நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணு அப்படி ஒவ்வொரு டைலாக்குமே வந்து சொல்லி கொடுத்தோன்னே டக்குன்னு அப்படியே மைண்டில் மனசில் ஏறி அப்படியே நான் நடிச்சிட்டேன். சக்தி என்ன தொடர படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு. நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பில் வந்தால் நல்லா இருக்கும். கண்ணு கலங்கிட்டே இருந்தது. சிஸ்டர் சென்டிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க பெஸ்ட்டாக நினச்சிருக்காங்க. அண்ணன் தங்கச்சி பாசம் கொஞ்சம் அல்டிமேட்டாக தான் இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா புதுசாக பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் பண்ண மாதிரியே தெரியல, பட் ஆனால் அந்த ஃபீல் இருக்குது. அவர் படத்தில் இருக்கிற எல்லா படத்தில் இருக்கிற ஃபீல் இதில் இருக்குது. இப்போ ஹீரோக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோட அதுமாரி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கலாம். நல்லா இருக்க படம். மியூசிக்கை நல்லா பண்ணியிருக்காங்க. குடும்பமாக வந்து பார்க்குற படம் செம்மையாக இருந்தது. ஃபுல்ஃபில்லாக இருக்குது எங்களுக்கு பார்த்தது. நிச்சயமாக இன்னும் ஒரு படம் அப்படிங்கிறப்ப இன்னும் ப்ராமிசிங் அடித்து மேலே போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரசிக்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். பிரிகிடா சாகா, அதே மாதிரி அவங்க தங்கச்சி அவர் அவங்க எல்லாருமே அந்த கதாபாத்திரத்துலேருந்து கொஞ்சம் கூட விலகாமல் அந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்து முன்னாடி வச்சுருக்கிறார் சீனு ராமசாமி. கண்ணத்துக்கு வெட்டி பந்தா